ராமன் சீதையை சிவதனுசை உடைத்து மனமுடித்துக் கொள்வதற்காக வருகிற பொழுது அந்த ஊரே கூடி ராமனை வேடிக்கை பார்த்தோம். அவ்வளோ கூட்டம், அவ்வளோ நெரிசல் மிகுந்த போட்டால் எள்ளு எடுக்கிறேன்னு எழுத மாட்டார். இடமில்லை உளுந்து இட அப்படின்னு இருக்கும். தேங்காய் வெளியிலேருந்து வந்தால் தேங்காய் எண்ணெய், கடலையிலேருந்து வந்தால் கடல் எண்ணெய், எள்ளுலேருந்து வந்தால் என்ன எண்ணெய்? எள்ளெண்ணெய் தானே சொல்லணும். அதையே நல்லெண்ணெய்னு சொல்கிறோம். எள்ளு சொல்லக்கூடாது. நமக்கு ஹீரோ வந்து ராமன்னா ராவண வில்லுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போது ராவணனை நிச்சயமாக வீழ்த்துற இடத்துல எள்ளை பற்றி ஒரு ஓமையை கம்பர் எழுதியிருப்பார்னு நான் கவனித்து கொண்டே படித்தேன். அவர் அதிலே எழுதியிருந்தார். அந்த அம்பு துளைக்கும் பொழுது எள்ளு போட்டால் எள் எடுக்க முடியாத அளவிற்கு அந்த அம்பு உள்ளே நுழைந்து ஜானகியினுடைய, அதாவது சீதையினுடைய சிந்தனை உனக்குள் இருக்கிறதான்னு ஒரு நிமிஷத்தில் துளைச்சிட்டு வெளியில் வந்துச்சுன்னு எழுதிட்டார். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த பாடல் காட்சியை வந்து இயக்குனர் வெற்றிமாறன்